ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் வில்லன்ஸ் த ரைட் வே சீரிஸோட 10th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 9th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் கவலைப்படாதீங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான மேன்வா கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ப்ளூ மூனுக்கு கீழே வேலை செய்கிறதுனால அவனுக்கு எண்ணற்ற ஆபத்தான மிஷின்ஸ் கிடைச்சது. அவன் புகார் சொன்னதே இல்லை, தயங்கினதே இல்லை. ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் அந்த பிளாக் ஃபோர்ஸை எதிர்கொள்றதுக்கான படிக்கட்டாக அமைஞ்சது. பல வருஷங்களுக்கு பிறகு கடைசியாக அவனுக்கு முதல் பர்சனல் ஆர்டர் கிடைச்சது. அந்த உத்தரவு கடைசி லெட்டரை தாஸ் பிரிக்கும் போது அவனுக்கு குழப்பமாக இருந்தது. ப்ளூ மூன் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர்களை விட இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. தெற்கு கேலிபன்ல இருக்கிற ஒரு சின்ன லாட்ஜுக்கு போய் அங்கே ஒரு பரிசை எடுத்து வர சொல்லி இருந்தது. ஆரம்பத்துல அவனுக்கு அதுல பெரிய ஆர்வம் இல்ல. எல்லாத்தையும் இழந்த ஒருத்தனுக்கு பரிசு பொருட்கள்ல என்ன சந்தோஷம் இருக்க போகுது. ஆனா அந்த இடத்துக்கு போனதும் தன்னோட மாஸ்டர் ஆலன் என்ன சொல்ல வராருன்னு தாஸுக்கு உடனே புரிஞ்சது. அந்த பரிசு அவனோட சிஸ்டர் ஸ்டெல்லா. அவ உசுரோட பாதுகாப்பா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. லெட்டரோட கடைசி வரியை படிக்கும்போது அவனோட கண்ணு நம்பிக்கை இல்லாம நடுங்குது. கிரேட் மூனின் பரிசு உன் குடும்பம், நீ என்னைக்கும் இழந்து விட்டதாக நினைச்ச உன் குடும்பம். தாஸ் உடைஞ்சு போயிடுறான். கண்ணீர் கட்டுப்பாடு இல்லாம கொட்டுது. அவன் ஓடி போய் அவளை நடுங்கும் கைகளால கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் சிஸ்டர் அவனை அதிர்ச்சியா பாக்குறா. அவ கண்ணு முன்னாடி நிக்கிறது அவ அண்ணன் தானான்னு அவளால நம்ப முடியல. தாஸுக்கு அவனது சொந்த உயிரை விட அவதான் முக்கியம். அண்ணன் சிஸ்டரை கெட்டியா கட்டி பிடிச்சுக்கிறான். கண்ணீருக்கு நடுவுல அவன் பேச முயற்சி பண்றான். செத்துட்டதா நினைச்ச சிஸ்டர் உசுரோட இருக்கா. வலியும் நிம்மதியும் அவனை கொல்லுது. உன்னை தொலைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேக்குறான். ஸ்டெல்லாவும் அழுதுகிட்டே அண்ணன் கையை பிடிச்சுக்கிறா. ஆறுதலா ஒரு சின்ன புன்னகையோட. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீ குடிச்சுக்கிட்டு அமைதியா உட்காந்து பேசுறாங்க. அவ அமைதியானதும் விலக ஆரம்பிக்கிறா. அந்த கும்பல் அவளை இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இருட்டில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அவ பேசும்போது அந்த நினைவுகள் திரும்ப வருது. சொல்றதுக்காக எப்போ வெளியே எடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு ஒரு இருட்டு கூண்டுக்குள்ள இருந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. கடைசியா அவ முறை வந்தப்போ பயங்கரமான பலசாலி ஒருத்தர் அங்க வந்தாரு. அவர் அவ கையை பிடிச்சு வெளிச்சத்துக்கு இழுத்துட்டு வந்தாரு. அவளை தப்பிக்க வச்சு உசுரை காப்பாத்தினாரு. பல வருஷங்களுக்கு பிறகு அவளை ஒரு அடிமை வியாபாரிக்கு விற்க போனப்ப இன்னொரு சக்தி வாய்ந்த நபர் அவளை காப்பாத்தினாரு. அவளை தாக்க வந்தவங்களை அவரோட ஸ்வாட் வெட்டி வீழ்த்துச்சு. 2வது தடவை அவளை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, ஆலனோட நைட் எவன். பிரசன்ட்டுக்கு திரும்பும்போது ஸ்டெல்லா ஒரு விஷயத்த சொல்றா. அந்த சம்பவங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்பான்சர் மூலமா அவளுக்கு விலை உயர்ந்த மருந்துகள் கிடைச்சது. ஆலனோட லெட்டரை கையில வச்சுக்கிட்டு அவ பெருமையா சொல்றா. இந்த லெட்டரை அவகிட்ட நேரடியா கொடுத்ததாகவும் ஆலன் தவறாம மருந்துகளையும் உதவிகளையும் அனுப்பிட்டு இருந்ததாகவும் சொல்றா. இந்த லெட்டர்ல இருந்த பேரு ஆலன் பேலசியோ. ஆலன் எல்லாத்தையும் ஸ்டெல்லாவுக்காக தான் அனுப்புனதாகவும் அதை நேரடியா அவகிட்ட சேர்க்க சொல்லி எவனுக்கு உத்தரவு போட்டதாகவும் அதுல எழுதியிருந்தது. கிரேட் மூன் தனக்காகவும் செயல்பட்டு இருக்காருன்னு தாஸுக்கு அந்த செகண்ட் புரியுது. ஸ்டெல்லா தனக்கு எவ்வளவு முக்கியமானவன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த கிரேட் ஸ்பான்சர் எனக்கு உதவி இருக்காருன்னு அவ சந்தோஷமா சொல்றா. அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப நன்றியோட இருக்கா. ஆலன் தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சிக்க விரும்பினதால தான் தன்னோட நைட் எவன் மூலமா உதவிகளை செஞ்சிருக்காரு. ஆனா தாஸ் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிருக்கான். கிரேட் மூன் அவரோட சொந்த பெயரை பயன்படுத்தி தான் இவளை பாதுகாத்திருக்காருன்னு முணுமுணுக்கிறான். கிரேட் மூனுக்கு இவங்க நிலைமை எப்படி தெரியும்னு அவனுக்கு புரியல. அவன் அவனோட குடும்பத்தை பத்தி யார்கிட்டையும் சொன்னதே இல்லையே. குட்டியா மட்டும்தான் அவனை குறி வச்ச அந்த பிளாக் லேம்ப் பத்தி கவனிச்சிருந்தா. அவன் சீரியஸ் ஆகுறான். தன் தோள்களை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கிரேட் மூனுக்கு எப்படி எல்லாம் தெரியும்னு தனக்குத்தானே கேட்டுக்கிறான். கிரேட் மூனுங்கிறவரு ஒரு ப்ராடக்ட், எல்லா ரகசிய உண்மைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல தாஸ் மனசுக்குள்ள பழைய நினைவுகள் மின்னுது. உஷா கூட இருந்த தருணங்கள் குழப்பமும் அவநம்பிக்கையும் நூல் அறந்து ஒன்று சேர்ற மாதிரி இருக்கு. திடீர்னு எல்லாம் புரியுது. உஷா எப்போலாம் கிரேட் மூன் பத்தி பேசினாலோ அப்போலாம் அவ குரல்ல இருந்த பதட்டம் நடுக்கம் எல்லாம் இப்போ அவனுக்கு அர்த்தமாகுது. ஒரு ஸ்வாட் மாஸ்டர் இல்லாம தானே செயல்படக்கூடாதுன்னு அவ அடிக்கடி சொன்னது ஞாபகம் வருது. அப்போ முட்டாளா இருந்தது தான் தான்னு அவனுக்கு புரியுது. இருள் அவன்
சிந்தனையை ஆக்கிரமிக்குது. இருந்தாலும் ஒரு கிளம்மர் ஆஃப் ஹோப் இருக்கு. அவன் ஒரு முறை கேட்ட வார்த்தைகள் ஞாபகம் வருது. கிரேட் மூனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். தனியா போராட வேண்டிய குழந்தைகளுக்கு அவர் குறிப்புகளை விட்டு சென்றிருக்காரு. உண்மையை உரைச்சதும் அவன் உடம்பு நடுங்குது, குரல் தடுமாறுது. ஸ்டெல்லா அவனை உலுக்கி ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறா. தாஸ் மனசுக்குள்ள நினைக்கிறான், என் ஸ்வாட் தன்னிச்சையா செயல்பட துணிஞ்சது, ஆனாலும் கிரேட் மூன் என் மேல கருணை காட்டியிருக்காரு. இப்போ கதை சொல்றவரு ஆலன் எப்படி தாஸ் வாழ்க்கையை ஒரு பப்பட் மாதிரி கவனமா அமைச்ச ஸ்ட்ராட்டஜி மூலமா வழி நடத்தினார்னு விளக்குறாரு. அந்த பிளாக் ஷிப்புக்கு எதிரான வெறுப்புலையும் பழிவாங்குறதுலையும் இத்தனை வருஷத்தை கழிச்சிட்டோமே, உண்மை என்னன்னு தெரியாம போச்சேன்னு தாஸ் வருத்தப்படுறான். தாஸ் அவன் சிஸ்டரை பார்க்கறான். அவளோட முகத்துல ஒரு நீண்ட பயங்கரமான இருட்டில இருந்து மீண்டு வந்தவங்களோட பிரகாசம் தெரியுது. அவன் தப்பிச்சிட்டா. கிரேட் மூன் அவளை காப்பாத்திட்டாரு, அவங்க குடும்பத்தை பாதுகாத்துட்டாரு. அவனுக்கு இது அளவிட முடியாத பரிசு. மறுபடியும் அவன் சிந்தனை உஷாவோட வார்த்தைகளை நோக்கி போகுது. கிரேட் மூனுக்கு ஏன் பின்தொடர்றேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சிப்பன்னு அவ எப்பவும் சொல்லுவா. தாஸுக்கு இப்ப புரியுது, அவ ஒன்னும் கண்மூடித்தனமான ஃபெனாட்டிக் கிடையாது. அவளோட சொந்த முயற்சியில கேலிபன்ல நைட் ஆனா. இருந்தாலும் ஆலனை ஒரு கடவுள் மாதிரி வணங்கினா. இப்போதான் தாஸுக்கு அதுக்கான காரணம் புரியுது. அவன் முகத்துல ஒரு டிட்டர்மினேஷன். அவன் மேக்கிங் ப்ராமிசஸ். என்னோட லட்சியம் கேலிபனின் உச்சிக்கு போறது, ஒரு மாஸ்டர் நைட்டா நிக்கிறது, கிரேட் மூனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிறந்த ஸ்வாட் வீரர்களை கொண்ட ஒரு தனிப்பட்ட நைட் ஆர்டரை உருவாக்குறது. உஷா ஏன் ஆலனை தன்னோட கடவுள்னு உயிரை காப்பாத்துறவனு சொன்னான்னு இப்போ அவனுக்கு புரியுது. அவனுக்கு அவர் மேல அசைக்க முடியாத விசுவாசம் வருது. இந்த முடிவோட தாஸ் வாட் மாஸ்டரிகளை கவனம் செலுத்துறான். அவனோட நைட் ஆர்டரை உருவாக்கும் கதை வடிவம் பெற ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு பிறகு தாஸ் பால்கனியில நிக்கிறான். ஒரு உயரமான நைட் வந்து நேரம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு. தாஸ் முன்னாடி நடந்து போய் கீழே கூடி இருக்கிற நைட் ஆர்டரை பார்க்கறான். இந்த பயணம் சோலார் ஸ்கெலட்டனுக்கு முதல் படிக்கட்டா இருக்கும்னு அறிவிக்கிறான். கஷ்டங்கள் அவனுக்கு பெருசு இல்ல. அவன் கையில இருக்கிற அந்த மயக்கக்கூடிய அதே சமயம் பயங்கரமான ஸ்வாட் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கிரேட் மூனுக்கு என் நன்றியையும் அவருக்கு திருப்தி தரக்கூடிய நாளுக்காக காத்திருக்கேன்னு சொல்றான். அவன் கண்ணுல ஒரு டார்க் டிட்டர்மினேஷன் தெரியுது. அந்த ஆலன் அவனுக்கு இருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாதது. அந்த நிலாவுக்கு கீழே தன்னை நிரூபித்ததா அவன் உறுதிமொழி எடுக்கிறான். சோலார் ஸ்கெலட்டன் நைட்ஸ் பார்பேனியன்ஸுக்கு எதிரான பயணத்துக்கு கிளம்புறாங்க. தாஸ் வெளியில அமைதியா உட்கார்ந்துருக்கான். இடம் அமைதியா இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை தன்னோட ஆளுங்க எல்லாரும் திறமையான போர் வீரர்களா வளர்ந்துருந்ததுனால அப்படி இருக்கலாம். இங்க ஆலன் தன்னோட புத்தகத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்னை விட்டு பறந்து போயிட்டாங்க, இப்போதைக்கு எனக்கு எந்த தகவலும் வேணாம்னு முணுமுணுக்கிறாரு. வாழ்க்கை ரொம்ப குழப்பமா போற மாதிரி இருக்கு. ஆனா அவர் கவனத்தை சிதற விடாம இருக்காரு. இனிமே கர்சிவ் எழுதுறத நிப்பாட்டணும், தெளிவா எழுதணும்னு தனக்குத்தானே ஜோக் அடிக்கிறாரு. லேப்ரிந்தில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க பார்த்த ஃபேஸஸ் ரிசர்ச் பண்றதுல கவனம் செலுத்துறாரு. ஆலன் மெதுவா சிரிக்கிறாரு. அவரோட ரிப்போர்ட்ஸ் ஒரு வழியா முடிஞ்சதுல திருப்தி. சேர்ல பின்னாடி சாஞ்சி தான் ரிசர்ச் செஞ்ச விஷயங்களை யோசிக்கிறாரு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் இம்ப்ரிண்ட் மற்றும் ரெஃப்ராக்ஷன் ஸ்பெல்லுக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு யோசிக்கிறாரு. ரெஃப்ராக்ஷன் ஒரு முழுமையான ஸ்பெல்லுக்குள்ள இருக்கிற குறைகளை வலுப்படுத்தி அதோட ஆவேசத்தை வெளியே விரிய செய்யுது. அதே சமயம் ரெப்ளஷன் கட்டமைப்பை சிதைச்சு ஏவப்பட்ட ஏவுகணையோட மாற்றத்தை பாதிக்குது. இந்த நிகழ்வு அவர் ஆச்சரியப்படுத்துது. யுனிவர்சல் லாவை தன் கையில வச்சுக்கிட்டு நிஜ உலகத்தை ஆள்ற விதிகளையே மாற்றக்கூடிய சக்தியால மேஜிக்கை அதோட எல்லைகளையும் தாண்டி அவரால் மாற்ற முடியுது. அவரோட கணிப்புப்படி ப்ளூ லைட் பேரலல் மேஜிக் உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் அட்டாக்ஸ் வலுப்படுத்துது. லைன்ஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன் ஊடுருவலை பெனிட்ரேஷன் அனுமதிக்குது. அது தாக்கும்போது ஒரு கிரிட்டிக்கல் எஃபெக்டை உண்டாக்குதுன்னு ஒரு தியரியை உருவாக்குறாரு. முன்னாடி அந்த கோலமை தாக்குனப்போ அந்த பிரம்மாண்டமான உருவம் ஒரு செகண்ட்ல அழிஞ்சு போச்சு. அதோட உருவமும் பலமும் பெருசா இருந்தாலும் அது ஆவியாகிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் விதிதான் முக்கியம். ஒரு ஸ்பெல்லுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேஸ் கூட பொருந்தாம போகக்கூடாது. ஆனா அவரோட இப்போதைய மான அளவை வச்சு ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு பெரிய மேஜிக்கை ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். களைப்பு அவரை அழுத்துது. இவ்வளவு புரிஞ்சிக்கவே அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உலகத்தோட எல்லைகளை நினைச்சு அவர் சீரியஸா ஆகுறாரு. பேபிலோனியா ஸ்டாம்ப்ஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சு. அதை பத்தின எந்த குறிப்பும் இல்ல. இந்த உலகத்தோட எழுத்துப்பூர்வமான ஹிஸ்டரியில எதுவும் இல்ல. அதனால அவரே தனியா ரிசர்ச் பண்ணி மிஸ்ஸிங் பீசஸ் ஆரம்பத்துல இருந்து உருவாக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் தற்காப்புக்காக மேஜிக் கத்துக்கிட்டாலும் இந்த சவாலை அவர் விசித்திரமா ரசிக்கிறாரு. 2 மாசமா இம்ப்ரூவிங் ஸ்பெல்லுக்காக விரல்களை சேர்க்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு பப்பு லைட் வெடிக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.